அதுதான் அவங்கள்ட்ட நான் கற்றுக்கின ரொம்ப முக்கியமான பாடம். டாக்டர் ராஜ்குமார் கிட்ட வந்து அதாவது ரிஸ்கை ரஸ்க் மாதிரி சாப்பிடுவார். யார் வேணால் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வந்து அவரால் அதாவது முடியாதுன்ற அந்த வேர்டே அவருடைய டிக்ஷனரியில் கிடையாது. ஒரு டைம் வந்து நாங்கள் அந்த காட்ரேஜ்ன்ற டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த டைம் வந்து அவர் யாருக்கும் வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து கெமிக்கல் அந்த ஷாம்புக்கு வந்து SLESன்னு ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ரா மெட்டீரியல். அது வந்து யாரும் அவருக்கு சப்ளை பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து ஆடி காட்ரேஜோட பெட் ப்ராஜெக்ட் வந்து AOSன்னு ஒரு ப்ராடக்ட்டு, அதை வச்சு அவர் வந்து ஷாம்பு பண்ணி க்ரௌனிங் க்ளோரின்னு ஒரு சோப் ஒன்று போட்டார். அந்த சோப் ஒன்று சரியாக போகல, பட் ஃபேக்ட்ரியை பெருசாக போட்டார். வேறு யாராவது ஷாம்பு மேக்கருக்கு இந்த இதை போய் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டுக்கெலாம் சொல்லி அனுப்பிச்சார். அவங்க பார்த்த உடனே இங்கே இருந்தார் இவர்கிட்ட வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து கிரெடிட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டார். அவங்க ரொம்ப யோசித்து சரி நீ வந்து பேங்க் கேரண்டி கொடு அப்படி இப்படின்னு பேசி அப்புறம்